அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நரகம், அதிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக. மரணத்திற்கு பின் மறுமையில் தண்டனைக்குரியவர்கள் தங்குமிடம்தான் நரகம். இங்கு பலவிதமான தண்டனைகளும் துன்பங்களும் உண்டு. அதையெல்லாம் நினச்சி பார்க்கவே பயங்கரமாக இருக்கும். அது எப்பேற்பட்டதுன்னு அல்லாஹ் தன் திருமறையில் கூறியிருக்கிறான். நிச்சயமாக நரகம் பாவிகளின் வரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இது திருமறையில் 78வது அத்தியாயத்தில் 21வது வசனமாக இருக்குது. நரகம் 7 அடுக்குகளை கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு அடுக்கும் மற்ற அடுக்கை விட ரொம்ப கடுமையானதாக இருக்கும். ஒவ்வொரு தட்டுலையும் அவங்க செய்கிற பாவத்தை பொறுத்து ஒவ்வொரு அடுக்குலையும் அதுக்கு தகுதியானவர்கள் இருப்பார்கள். நயவஞ்சகர் நரகத்தின் அடித்தட்டில் இருப்பார்கள். அதுதான் மிக கடுமையான வேதனை உண்டானதாகும். அதேபோல் இறை நிராகரிப்பவர்களும் நரகத்தின் வேதனை என்பது இடைவிடாத நிரந்தர வேதனையாக இருக்குமாமா. அதைத்தான் அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான். 15வது அத்தியாயத்தில் 44வது வசனமாக, நரகத்திற்கு 7 வாசல்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு வாசலிலும் புகக்கூடிய வகையில் அவர்கள் பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு விடுவார்கள்னு. அதே மாதிரி அல்லாஹ் நரகத்துக்கு வானவர்களை காவலர்களாகவும் வச்சுருக்கான். அதையும் தன் திருமறையில் சொல்கிறான். 74வது அத்தியாயத்தில் 30வது வசனமாக, நரகத்திற்கு 19 வானவர்கள் காவலர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான். 77வது அத்தியாயத்தில் 31, 32, 33வது வசனமாக, எந்த நரகத்தை நீங்கள் நம்ப மறுத்து கொண்டிருக்கிறீர்களோ அதையே நோக்கி நீங்கள் செல்லுங்கள். 3 கிளைகளுடைய நரக புகையின் நிழலை நோக்கி நீங்கள் செல்லுங்கள் என்று கூறப்படும். ஆனால் அது நிழல் தரக்கூடியதாகவும் இருக்காது, தீச்சுவாயிலிருந்து பாதுகாக்கவும் செய்யாது. எனினும் பெரிய மாளிகை போன்ற தீப்பொறிகளை அது கக்கிக்கொண்டே இருக்கும். அவை மஞ்சள் வண்ணமுள்ள பெரிய ஒட்டகங்களை போன்று தோற்றமளிக்கும். சுபஹான் அல்லாஹ். இது எல்லாவற்றும் அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவானாக. இதோட கண்டினியூஷன் நம்ம செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. அதே மாதிரி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.